தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் பெய்து வரும் கனமழை காரணமாக தருமபுரி மாவட்டத்தில் உள்ள ஒகேனக்கல் அணையின் நீர்வரத்து 5000 கனஅடியாக உயர்ந்துள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் மாதையன் வழங்க கேட்கலாம். மாதையன் வணக்கம். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையின் காரணமாக ஒகேனக்கல்லிற்கு நீர்வரத்து 5000 கனஅடியாக உயர்ந்திருக்கிறது. தற்போது கோடை விடுமுறை இருக்கக்கூடிய சூழலில் சுற்றுலா பயணிகளின் வருகை எந்த அளவிற்கு இருக்கிறது? இந்த 5000 கனஅடி நீர் உயர்ந்திருப்பது தொடர்பாக தொடர்ந்திருக்கிறது. மேலும் இதனால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கும் பரிசலில் பயணம் மேற்கொள்வதற்கும் தடைகள் விதிக்கப்பட்டிருக்கிறதா? அது பற்றிய விவரங்கள் என்ன சொல்லுங்க. மோகன், தமிழக எல்லை பகுதியில் தொடர்ந்து விட்டு விட்டு பெய்து வரும் கனமழையின் காரணமாக நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்துள்ளது. தமிழக எல்லையான பில்லிகுண்டுக்கு நீர்வரத்து நேற்று மாலை வினாடிக்கு 2500 கனஅடியாக இருந்த நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 5000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அதே போல கடந்த ஒரு மாதமாக காவிரி நீர்பிடிப்பு பகுதியில மழையின் தாக்கம் குறைந்ததனால நீர்வரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில கடந்த 2 தினங்களாக காவிரி நீர்பிடிப்பு பகுதியான தமிழக எல்லை பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்துள்ளது. கடந்த 4 மாதங்களாக ஒகேனக்கல்லில் நீரின்றி வறண்டு போயிருந்த நிலையில தற்போது நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்தனால சினிபால்ஸ், மெயினருவி, தொங்குபாலம் பகுதியிலெல்லாம் தற்போது தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்லும் காட்சிகளை தற்போது பார்க்க முடியும். தொடர்ந்து இதனால் கோடை விடுமுறையை ஒகேனக்கல்லில் சுற்றுலா பயணிகள் கொண்டாட முடியாமல் இருந்த நிலையில தற்போது தண்ணீர் வரத்து படிப்படியாக அதிகரித்ததுனால சுற்றுலா பயணிகள் வருகை படிப்படியாக அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல பாத்தீங்கன்னா இந்த தண்ணீரானது இந்த மாலைக்குள் மேட்டுக்கு சென்று அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து தமிழக எல்லை பகுதியில் கனமழை பெய்தால் மட்டுமே நீர்வரத்து மேலும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தண்ணீர் மேலும் 50,000க்கும் மேற்பட்ட தண்ணீர் வந்தால் மட்டுமே குளிக்கிறதுக்கும் பரிசீலிக்கிறதுக்கும் தடை விதிக்க வாய்ப்புள்ளது. தற்போது தண்ணீர் வரத்து கம்மியாக உள்ளனால மாவட்ட நிர்வாகம் சார்பில் எதுவும் பரிசீல் ஈக்கிறதுக்கும் குளிக்கிறதுக்கும் தடை எதுவும் இல்லை என்று தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் மழை பெய்தால் மட்டுமே நீர்வரத்து படிப்படியாக அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மோகன், கடந்த 4 மாதங்களாக ஒகேனக்கல்லில் நீர்வரத்து இல்லாத நிலையில் தற்போது படிப்படியாக நீர்வரத்து அதிகரித்திருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மாதையன்.